வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நவதானியங்கள்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், முளைக்கட்டை வச்சு இன்றைக்கி ஒரு பிரியாணி பண்ணலாம். அது எப்படி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நவ தானியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, கொள்ளு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயருங்கள்லாம், நவதானியன்றது கிடையாது, பயருங்க என்னென்ன பயர்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். இது வெள்ளை காராமணி, இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முளைக்கட்டை வைங்க. முளைக்கட்டை வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். சுண்டல் எல்லாமே வந்து இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குவோம், 3 கிராம்பு எடுத்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தானியங்கள்லாம் போட்டு செய்யும் போது என்னாகும், சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கும் போது இதில் ஒரு 10-15 புதினா இலை போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா குழைவாக நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுடலாம். இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தானியங்கள்லாம் முளைக்கட்டை வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் உங்களுக்கு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன், சுண்டல் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, காராமணி, வெள்ளை காராமணி, அதுக்கப்புறம் கொள்ளு எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு முளைக்கட்டின பயிர் வகைகளை போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நல்லா ஊறி இருக்க பருப்பு தான், அதனால் வந்து எல்லாமே சீக்கிரமாக அந்த சாதம் வேகும் போதே வெந்துடும். இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கினோம்னாலே இதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் போடும் போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதம் வைப்போம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி தான் இது. இப்போ இந்த அரிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். நல்லா ஊற வச்சுட்டு போடுங்க, இப்போ சாதம் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். அரை மூடி தேங்காயை பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது கெட்டி பால் தான். நான் 1 டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால இப்போ நான் இந்த பாலோடு சேர்த்து நான் 2.5 டம்ளர் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க, 2.25 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணியிலேயே வந்து உங்களுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு எசன்ஸ் இருக்கும். அதனால் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். பாருங்கள், நல்லா வாயில் ஊற்றி பாருங்கள், கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு, அந்த மாதிரி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுடலாம். இது 2 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக அடியும் பிடிக்காமல் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. ஒரே மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுக்காம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரியாணியாக நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இனிமேல் நமக்கு வந்து பிரியாணியெல்லாம் செய்யணுன்னா சிக்கன் மட்டன் தான் வேணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதுவே நல்லா
டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முளைக்கட்டை வச்சு நல்லா தானியங்கள்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.